ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துல கூட இந்த யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா சூழ்நிலைமத்திலும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவர் அவருடைய கிருபை நிமித்தமாக கடந்த 6 மாதங்கள் நம்ம எல்லா சூழ்நிலைமத்திலும் நம்மை நடத்தி வந்திருக்கிற அவருடைய பாதைகளை நினைத்து இந்த காலை வேளையில கூட இந்த ஆராதனை வேளையில நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவருடைய ஸ்தோத்திரம் அவருடைய பிரசன்னத்துல நம்மை ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை பாடி உயர்த்துவதற்கு இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களில பரலோக தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தேவனின் ஆராதனை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை இம்மற்றும் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்த எபினேசராய் ஆண்டவரே எல்ஷடாய் தேவனாய் ஆண்டவரை எங்களை நடத்தி வந்திருக்கிற உங்களுடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த 7வது மாதத்துல கூட ஆண்டவரை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை துதிக்கிறோம். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, பாதகமான ஒரு சூழ்நிலை ஆண்டவரை இதன் மத்தியில் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரை கலந்து வரக்கூடாதபடி தேசத்தில் ஆண்டவர் அநேக தீங்குகள் ஆண்டவர் அப்பா சூழ்ந்து இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த காணொலி மூலியமாக ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தேவன் தந்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஆவியானவர் தாமே ஆரம்பம் முதல் முடிய வரையில நீங்க நடத்துவீராக. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைமத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறவருடைய பாதைகளுக்காக நன்றி செலுத்தி இப்பொழுது கூட ஸ்தோத்திரம் ஒரு சில பாடல்களை பாடி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகுதலை உண்மையிலே வேதத்துல வாசிக்கிறது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கிற ஹல்லேலூயா நம்முடைய முகங்களை ஆண்டவர் நம்முடைய இருக்கிற தேசத்துல அவர் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் நம்மை வெட்கப்படுத்தாத ஆண்டவரா இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைமத்திலும் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற அவருடைய பாதைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தி இந்த பாடலை பாட போகிறோம். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நாம் இருக்கிற இந்த தேசத்துல சூழ்நிலைமத்துல நம்ம வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக ஹல்லேலூயா இந்த பாடலை நம்ம ஸ்தோத்திரம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. படுவோம். ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின்
இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுவோம். இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக சொல்வோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்வோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இம்மட்டும் காத்தும் தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இருந்தா சொல்லுவோம். கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தார். வியாதியின் நேரத்திலும் வசனத்தினால் என்னை தேற்றினார். சொல்லுவோம். வியாதியின் நேரத்திலும் வசனத்தினால் என்னை தேற்றினார். மாறாத தேவ. சொல்லுவோம். மகிமையின் ராஜா. சொல்லுவோம். மாறாத தேவன் மகிமையின் ராஜன் சோராமல் என்னை நடத்தி வந்தான். சோராமல் என்னை நடத்தி வந்தான். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். புலையான சேற்றினிலே இருந்த என்னை தூக்கி எடுத்த. சொல்லோ. புலையான சேற்றினிலே இருந்த என்னை தூக்கி எடுத்தார். கண்மலை மேல் நிறுத்தி என்னை வழிகளையே உறுதி செய்தார். கண்மலை மேல் நிறுத்தி என்னை வழிகளையே உறுதி செய்தார். மாறாத தேவ. சொல்லுவோ. மகிமையின் ராஜா. படுவோ. மாறாத தேவ மகிமையின் ராஜன் சோராமல் என்னை நடத்தி வந்தான். சோராமல் என்னை நடத்தி வந்தான். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். சொல்லுவோம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ
ஸ்தோத்திரம் பாடுவோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் விளக்கை ஏற்றுகிறார், என் இருளை நீக்குகிறார். என் விளக்கை ஏற்றுகிறார், என் இருளை நீக்குகிறார். ஆண்டவரே உதவியாலே பதிலை நான் தாண்டிடுவேன். ஆண்டவரின் உதவியாலே பதிலை நான் தாண்டிடுவேன். மாறாத தேவ பாடுவோம் மகிமையின் ராஜா. மாறாத தேவ மகிமையின் ராஜன் சோராமல் என்னை நடத்தி வந்த சொல்வோம். சோராமல் என்னை நடத்தி வந்தான். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் படுவோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உண்மையன்றி யாரும் இல்லை சொல்வோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உண்மையன்றி யாரும் இல்லை. கண்ணீரின் வாழ்க்கையே என் வாழ்க்கையானதே சொல்வோம். கண்ணீரின் வாழ்க்கையே என் வாழ்க்கையானதே. என் கண்ணீரை துடைப்பது நீரன்றி யாரும் இல்லை. இந்த சூழலில் சொல்வோம். என் கண்ணீரை துடைப்பது நீரன்றி யாரும் இல்லை. நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உண்மையன்றி யாரும் இல்லை சொல்வோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உண்மையன்றி யாரும் இல்லை. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்று முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்று முத்தம் செய்வேன் சொல்வோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உண்மையின்றி யாரும் இல்லை. நாம் இருக்கிற சூழ்நிலை மத்தியில ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் நம் நடுவில் வந்து நம்மை நடத்துகிற ஒரு உண்மையில தேவனை நோக்கி ஹல்லேலூயா பூட்டின் அறைக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் சொன்னதே தேவ பிரசன்னம். இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசத்துல பல சூழ்நிலை மத்தியில நாங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா நாங்கள் இருக்கிற இடங்களில ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஒரு உயிருள்ள தெய்வம், ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற ஒரு உயிருள்ள தெய்வம் எங்கள் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிற பணியாலே ஆண்டவரே சீஷர்கள் எல்லாம் பயந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்குள்ளாக ஆண்டவரை பூட்டின் அறைக்குள்ளாக ஆண்டவர் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே ஆண்டவர் இந்த கால வேளையில கூட ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவர் உங்க பிரசன்னத்துல நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் உம்முடைய பாதத்துல நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஹல்லேலூயா
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்தியாலோயா, நன்றி செலுத்துகிறோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை சொல்லுவோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. தனிமை நேரங்களில் துணையாய் வந்தீரே சொல்லுவோம். தனிமை நேரங்களில் துணையாய் வந்தீரே, நான் உண்டு உன் துணையே என்றீரே என் இயேசுவே. பாடுவோம். நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி உம்மையன்றி யாரும் இல்லை. நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. இருக்கிற இடங்களில் உம்மையன்றி யாரும் இல்லை. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். இசையா ஏசையா ஏசையா ஏசையா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உன் பிள்ளை உங்க சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உங்க பிரசன்னத்தில் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் உம்மையன்றி எங்களுக்கு வேற யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இன்றைக்கும் ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை தேற்றுகிறதா இருக்கிறபடியாலே. ஏசையா ஏசையா, உன் பிள்ளை நானையா, உன்னோடு நடந்தால் ஆனந்த, உன்னோடு இருந்தால் பேரின்ப, நன்மையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. ஏசையா இருக்கிற இடங்களில் ஏசையா உன் பிள்ளை நானையா சொல்லுவோம். ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே சொல்லுவோம். மாறாவி நீரை தேனாக
மட்டும் என் நேசு என்னோடுண்டு. எதினாலது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினா சொல்லோ எதினா நீர் என்னோடு இருப்பதினால். ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் சொல்ல முடியும், எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு, சூர் வனாந்தரங்களை மாற்றுவதற்கு, மாறாவின் அனுபவங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரே இன்றைக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற சூர் வனாந்தரங்கள் மாறும் என்று சொல்லி ஆண்டவரே, மாறாவின் அனுபவங்கள் மாறும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, ஒருவேளை இந்த 6 மாதங்களும் ஆண்டவரே நாங்கள் மாறாவின் அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த 7வது மாதம் ஆண்டவரே பரிபூரணம் ஆண்டவரே, பூரண ஆசீர்வாதத்தினால் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மதுரமான அனுபவத்துக்குள்ளாக தம்முடைய ஜனங்களை, சிறு ஜனங்களை வனாந்தர அந்த பிரயாணத்தில் நடத்தி ஆண்டவரே, அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேரிச்ச மரங்களையும் நீரூற்றுகளையும் ஆண்டவரே அந்த வனாந்தரத்தில் உண்டாக்கின அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை மாற்றி ஆண்டவரே வனாந்தரமாய் இருந்த எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர்க்கால்களாய் மாற்றுகிற ஒரு உன்னதமான தேவனோடு இன்றைக்கு காலை வேளையில நாங்கள் உறவாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உங்க பிரசன்னத்தை ஊற்றி ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, உங்க பிரசனம் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, அதே ஜெப சிந்தையிலே ஆண்டவரே ஒரு நிமிடம் ஆண்டவரே எங்களை தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரோட பாதத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இன்னைக்கு இந்த தேசமானது ஆண்டவரே ஆண்டவரே வியாதி நிமித்தமாக ஆண்டவரே ஆண்டவரே மரண ஓலத்து நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலையோடு வெளியே ஆண்டவரே கடந்து போக முடியாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு முடக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, இந்த கொள்ளு நோயின் நிமித்தமாக தேசத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பாடுகள் மத்தியில் நின்று கொண்டிருப்பதை என் ஆண்டவர் அறிவீர். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே ஜீவனம் உடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரும் நடத்தட்டும். ஆண்டவரே, தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமையான காரியங்களை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல கூட ஸ்தோத்திரம் உங்களை இந்த காணொலி மூலியமாக யூடியூப் மூலியமாக பார்ப்பதற்கு என் தேவன் கொடுத்த அந்த பெரிய சாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை 430 வருஷம் வனாந்தர பிரயாணத்தில் நடத்தின ஆண்டவர். சூர் வனாந்தரம் என்பது ஒரு தற்காலிகம், மாறாவின் அனுபவம் என்பது ஒரு தற்காலிகம். ஆனால் ஹல்லேலூயா, அந்த அனுபவத்தில் இருந்து தம்முடைய ஜனங்களை நடத்தி மதுரமான அனுபவத்துக்குள்ளாக அவர்களை நடத்தின அதே ஆண்டவர் இன்னைக்கும் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவது போல அல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் அல்லேலூயா பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய தயவை நினைத்து இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நாம் இருக்கிற சூழ்நிலையை அல்லேலூயா ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதி மாதமும் அல்லேலூயா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருப்பதை நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் படியாக ஸ்தோத்திரம் நம்ம அல்லேலூயா நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல இந்த 7வது மாதத்துல கூட ஆண்டவர் நம்மை நடத்த இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மை இதுவரையிலும் நிற்க வைத்திருக்கிறது. தாழ்வில் நம்மை நினைத்து விடுத்துறீங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கூட ஆண்டவர் ஸ்தோத்திரம் அடியனோடு இடைப்பட்ட ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வேத வசனம் சொல்லப்பட்டது போல, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தினுடைய அதிகாரம் முழுவதும் ஸ்தோத்திரம் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அறிந்த வசனம் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை. தேவன் இந்த மாதத்துல நம்மை பலுக பண்ணுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் படியாக யோசேப்பு சொல்வதை பார்க்கிறோம். நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்துல, அப்படின்னா நான் நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல, ஒடுக்கப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற சத்தியங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்டவன், சகோதராலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு தன்னுடைய சகோதரன் நிமித்தமாக விற்கப்பட்டு அல்லேலூயா அநேக பாடுகள் மத்தியில, அநேக நெருக்கங்கள் மத்தியில ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லேலூயா அவர் ஒடுக்கப்பட்டு இருப்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நெருக்கப்பட்டு இருப்பதை வேதத்துல வாசிக்கிறோம். இதனால தான் யோசேப்பு இந்த இடத்துல சொல்லுகிறாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த அல்லேலூயா தேசத்துல. இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ஸ்தோத்திரம் இன்னைக்கு பெரிய ஒரு கொள்ளை வியாதி கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய தேசத்துல இன்னைக்கும் அல்லேலூயா அந்த கொள்ளை வியாதி நிமித்தமாக நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். யோசேப்பு சொன்னது போல நாம சொல்ல முடியும், நான் ஹல்லேலூயா நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல, அப்படின்னா நாம் நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை. அப்படின்னா ஸ்தோத்திரம் யோசேப்போட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநேக பாடுகள், அநேக நிந்தனைகள், சிக்லாக்கின் அனுபவங்கள். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு எடுத்த உடனே பெரிய ஒரு சிங்காசனம் கிடைக்கல, தாவீதுக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய உயர்வு கிடைக்கல. ஆனா தாவீது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சூழ்நிலைமத்தில் நெருக்கப்பட்டு இருந்தார், ஒடுக்கப்பட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ஒரு காலகட்டத்தில் சிக்லாக்கின் அனுபவத்தில் நின்று கொண்டிருந்த தாவீது, ஆனா அந்த சிக்லாக்கின் மத்தியில இருந்து தான் தாவீது அல்லேலூயா தன் தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தாவீதை ஆண்டவர் எப்ரோனின் அனுபவத்துக்குள்ளாக அவரை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் யோசேப்பு இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சகோதரிடத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில,
போத்திபார் மனைவி வீட்டுல செய்யாத தவறுக்காக சிறைவாசத்து நிமித்தமாக, ஆனால் கர்த்தருடைய கிருபை, அந்த சிறைச்சாலையில கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. காரணம், யோசேப்பு ஒரு பெரிய ஹல்லேலூயா உயர்வுக்காக தேவன் அவரை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் அவர் அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தோடு அவரை அழைத்திருப்பது நிமித்தமாக அந்த தேசத்தின் மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில யோசேப்பு ஹல்லேலூயா துதிக்கிறோம். தேவனை மாத்திரம் அவன் சார்ந்து கொண்டு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் யோசேப்பு சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த நாட்களில தேவன் ஏற்ற நேரத்துல ஹல்லேலூயா யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல இன்னைக்கும் இருக்கிற நம்முடைய சூழ்நிலை மத்தியில நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கண்ணீரின் மத்தியில, பாடுகளும் மத்தியில நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்துல ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டு இருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல, ஒடுக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஸ்தோத்திரம், தேவன் என்னை பழுக பண்ணினார். ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கு பஞ்சகாலத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் விதை விதைக்கும் பொழுதுதான் நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல, பஞ்சம் இருக்கிற அந்த தேசத்துல ஈசாக்கு ஹல்லேலூயா விதை விதைக்கும் பொழுது அவரை அந்த தேசத்துல 100 மடங்கு பலனை அடைய செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல ஏசேக்கு மணிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஈசாக்கு வாழ்க்கையில ஏசேக்கின் அனுபவங்கள் வந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா வாக்குவாதங்கள் வந்தது. ஆனால் அதே இடத்துல, எந்த இடத்துல ஈசாக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டு இருந்தாரோ, ஒடுக்கப்பட்டு இருந்தாரோ, ஸ்தோத்திரம் சத்ருவின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அவர் வெட்டுகிற, அவருடைய வேலைக்காரர்கள் வெட்டுகிற துறவுகளை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சத்துருக்கள் ஹல்லேலூயா மண்ணினாலே தூர்த்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில தான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஈசாக்கை தேவன் பழுக பண்ணினார். அப்படின்னா ஈசாக்குக்காக தேவன் அந்த இடத்துல ஒரு ரெகபோத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்காக, ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்காக யோசேப்போடு இருந்த ஆண்டவர் இந்த 7வது மாதத்துல நம்மோடு இருந்து நம்ம நடத்துவதற்கு அவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம், இந்த 7வது மாதம் என்று சொன்னாலே பரிபூரண 7 வருடம் ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்துல பஞ்சம் வரும். இன்னும் 7 வருடங்கள் நிறைவான ஆசீர்வாதம். ஒரு பக்கம் நிறைவான ஆசீர்வாதம் 7 வருடங்கள் வந்தாலும், இன்னும் 7 வருடங்கள் ஸ்தோத்திரம் பஞ்சம் வந்தாலும், ஆண்டவர் சொன்ன அந்த 7 வருடத்துல ஹல்லேலூயா ஒரு நிறைவான பலனை கொடுத்து, அந்த பஞ்சம் வந்தாலும் அவர்களை தப்பித்துக் கொள்வதற்காக சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல ஸ்தோத்திரம் யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை மாத்திரம் உயர்த்தல, அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது யோசேப்பை எப்படியெல்லாம் ஆண்டவர் பழுக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பார்வோன் சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்தோத்திரம் பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனிதன் தேவனை ஸ்தோத்திரம், ஒரு மனிதனை தேவன் பழுக பண்ணும் பொழுது முதலாவது ஸ்தோத்திரம் தேவன் ஹல்லேலூயா அந்த யோசேப்புக்கு ஒரு விசேஷித்த ஆவியை, தேவ ஆவியை கொடுத்து அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கு கீழே 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோன் அறிந்து கொண்டான், யோசேப்போடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா அவன் அறிந்து கொண்டது நிமித்தமாக அவன் சொல்லுகிற வார்த்தை, விவேகமும் ஞானமும் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறாரு. அதே 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், ஹல்லேலூயா நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி
இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே 41 அதிகாரம் 42 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தையும் கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களையும் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனையும் அவன் கழுத்துல தரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே 45 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாத்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சூழல்ல மத்தியிலும் ஆண்டவர் யோசேப்பை அந்த தேசத்துல பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. காரணம், யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்துல. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஹல்லேலூயா, பரலோக தேவனை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிற இந்த தேசத்துல இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. சொல்ல முடியாத அநேக போராட்டங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு இன்னைக்கும் ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய எதிர்காலம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி சிறுமையோடு கண்ணீரோடு இன்னைக்கும் ஹல்லேலூயா ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நாம் சிறுமைப்பட்டு இருக்கிற தேசத்துல, எந்தெந்த பட்டணத்துல, எந்தெந்த மாநிலத்துல நாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ, நாம் இருக்கிற கிராமமானாலும் சரி, பட்டணமானாலும் சரி, நாம் சிறுமைப்பட்டு இருக்கிற நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நிச்சயமாகவே ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது போல, யோசேப்பை பழுக பண்ணினது போல ஆண்டவர் நாம் இருக்கிற சூழ்நிலையில நம் நடுவில் வந்து, நம் அருகில் வந்து நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கு இன்னைக்கும் யோசேப்போடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் யோசேப்பை பழுக பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் அவரிடத்துல இருந்த ஒரே ஒரு குணாதிசயம். ஸ்தோத்திரம். அதே ஆதியாகமம் 39 அதிகாரத்துல 39 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா தேவன் ஏன் அந்த ஸ்தோத்திர எகிப்து தேசத்துல யோசேப்பை அதிகாரியாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது யோசேப்பிடத்தில் இருந்தது கர்த்தருக்குரிய பயம். அப்படின்னா எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அவர் நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்திருக்கலாம். ஆனா அவருக்குள்ளாக இருந்த ஒரே ஒரு காரியம், நான் எந்த இடத்துல இருந்தாலும், கானான் தேசத்துல இருந்தாலும் சரி, எகிப்து தேசத்துல இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை உற்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் சிறுமைப்பட்டு இருக்கிற தேசத்துல தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் சொன்னா, யோசேப்பை போல கர்த்தருக்குரிய பயத்தோடு, ஹல்லேலூயா, கர்த்தர் விரும்புகிற அந்த உத்தமத்தோடு, கர்த்தர் விரும்புகிற அந்த ஸ்தானத்துல ஒவ்வொரு நாளும் நிற்கும் பொழுது, இன்னைக்கு அநேக லாக்டவுன் நாட்கள் நமக்கு அநேக நேரங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் வேலைக்கு போக முடியாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனோடு உறவாடுகிறோம் என்று சொல்லி நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். தேவன் நம் சிறுமைப்பட்டு இருக்கிற தேசத்துல ஆண்டவர் நம்ம உயர்த்த வேண்டும் சொன்னா, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினதுக்கு ஒரே ஒரு காரியம், அவர் கானான் தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருக்குரிய பயத்தில் இருந்தாரு. ஆனா அதே எகிப்து தேசத்துல அவர் போய் இருந்தாலும் கர்த்தருக்குரிய பயத்தோடு, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானம், கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மை, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மையோடு அவர் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் அவர் வாழ்ந்து ஸ்தோத்திரம் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் யோசேப்பை ஆண்டவர் சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல, பஞ்ச காலத்துல இருக்கிற அந்த எகிப்து தேசத்துல
தேவன் யோசேப்பை மாத்திரம் உயர்த்தல, அந்த குடும்பத்தையும் உயர்த்தினாரு. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களில் இருந்த ஜனங்கள் உணவுக்காக, தானியங்களுக்காக யோசேப்பிடத்துல வரும் பொழுது ஸ்தோத்திரம், யோசேப்பு எல்லா ஜனங்களையும் பஞ்சம் வராதபடி, பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிற காரணம், ஒவ்வொரு நாளும் யோசேப்பு கர்த்தருக்குரிய பயத்தோடு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் என்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பாடினது போல உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சில வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுன் நாட்களில ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா கர்த்தருக்குரிய பயத்தோடு, கர்த்தருக்குரிய உண்மையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி நாம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்ம வாசிக்கும் பொழுது, ரூத் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ரூத் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா அந்த ரூத்தையும் நகோமியும் ஆண்டவர் ஆசீர்வதித்த விதத்தை ஹல்லேலூயா நம்ம பார்க்கிறோம். மோவாப் தேசத்துல சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த ரூத் ஹல்லேலூயா நகோமியோ சிறுமைப்பட்டு இருக்கிற, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த மோவாப் தேசத்துல ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நகோமி வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எலிமெலேக்கும் மரித்து போனாரு. 2 பிள்ளைகளும் மக்லோன் கிளியோன் என்று 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்க. ஆனா ஸ்தோத்திரம் தேவன் அவர்களை ஹல்லேலூயா நினைத்தருளி அப்படின்னா ஸ்தோத்திரம், யோசேப்பை எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்தாலும் அந்த நெருக்கமான அந்த சூழ்நிலைமத்துல ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்தாரு, அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த மோவாப் தேசத்துல அவர்களை கடந்து பெத்லகேம் தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு கடந்து போனாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இழந்ததை மறுபடியுமாக அவர்களுக்கு தந்து அவர்களை நடத்துவதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் அதிகாரம் ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அப்படின்னா மோவாப் தேசத்துல சிறுமைப்பட்டு இருந்தார்கள், நெருக்கப்பட்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா மீண்டுமாக ஸ்தோத்திரம் பெத்லகேம் தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. பெத்லகேம் என்று சொன்னாலே அப்பத்தின் வீடு என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தேவன் விசாரிக்கிற இடம், தேவன் இழந்ததை எல்லாவற்றையும் கொடுக்கிற இடத்துக்கு அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஹல்லேலூயா அவர்கள் இழந்ததை எல்லாவற்றையும் ஹல்லேலூயா நகோமி இழந்ததை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ரூத் இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படின்னா ஹல்லேலூயா அவருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாக வந்த நகோமி வாழ்க்கையில, ரூத் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவானதை தந்தார். காரணம், சிறுமைப்பட்டு இருக்கிற தேசத்துல ஆண்டவர் நம்மை படுக பண்ணுகிற ஒரு மகிமையான தேவன். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த தேசத்துல நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதே வறட்சியோடு இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கல. அந்த வறட்சியின் மத்தியில ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டான். அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ரூத்துக்கு வறுத்த கோதுமை ரெடிமேடான ஆசீர்வாதத்தை. காரணம், மோவாப் தேசத்துல எல்லாமே இழந்து போயிட்டாங்க.
ஆனா ஹalleluya நகோமியோடு அவங்க திரும்பி வந்த உடனே பெத்லகேம் தேசத்துல தேவன் ஹalleluya என்னை உயர்த்துவார், என்னை பழுக பண்ணுவார், என் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தோடு ஸ்தோத்திரம். மோவாப் தேசம் முழுதும் அவள் வறட்சியாக பிரச்சனையோடு கவலையோடு இருந்தாலும் ஆண்டவர் அந்த பெத்லகேம் தேசத்துல அவளை பழுக பண்ணுகிற ஒரு உண்மையில தேவன். ஹalleluya. அந்த இடத்துல ஆண்டவர் ரூத்துக்காக ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ரூத்தை பராமரிப்பதற்காக, நகோமியை பராமரிப்பதற்காக ஆண்டவர் அந்த பெத்லகேம் தேசத்துல ஒரு போவாசை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த நாட்களில் கூட நம்முடைய ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிப்பதற்கு ஹalleluya நம்மை பழுக செய்வதற்காக இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற காரணம் ரூத்துக்காக வறுத்த கோதுமையை ஹalleluya அவள் போய் அந்த வயல்வெளியில ஸ்தோத்திரம் கஷ்டப்பட தேவையில்லை என்று சொல்லி அவள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக ஸ்தோத்திரம் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார். ரெடிமேடாக ஹalleluya அவளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆகாரத்தை அவளுக்கு கொடுத்து அவள் இருக்கிற அந்த தேசத்துல அவளை ஆசீர்வதித்து ஹalleluya அவளை பழுக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலை மத்தியில ஒருவேளை யோசேப்பை போல ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டு இருந்தாலும், நகோமியை போல ரூத்தை போல ஸ்தோத்திரம் ஹalleluya சிறுமைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு வந்து நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம அமர்ந்து இருந்தாலும் தேவன் இந்த மாதத்துல நம்மை பழுக பண்ணுவதற்கு ஆண்டவர் அவர் போதுமானவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோபு 10:15 சொல்லுகிறார், யோபு சொல்வது போல நீர் என் சிறுமையை பார்த்தருளும் அப்படின்னா யோபு சொல்லுகிறாரு. யோபுடைய வேதனையை பார்க்கும் பொழுது எல்லாம் இழந்து போனாலும் யோபு தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யோபு தான் சொல்லுகிறாரு யோபு 10:15 நீர் என் சிறுமையை பார்த்தருளும் அப்படின்னா நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அவர் அப்படியே கடந்து போகிற தேவன் இல்ல. அந்த சூழ்நிலை மத்தியில நம்ம கூட வந்து நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் இன்னைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறாரு. சங்கீதம் 119:50 சொல்லுகிறது, என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அப்படின்னா இந்த சூழ்நிலை மத்தியில ஹalleluya ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வசனம் நிச்சயமாகவே நமக்கு ஹalleluya பலப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சங்கீதம் 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது 90ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் ஹalleluya 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த சங்கீதம் 90:15 படியாக ஸ்தோத்திரம் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நம்ம இந்த 7வது மாதத்துல நம்மை மகிழ்ச்சியாய் நடத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம் யோபு சொன்னது போல நீர் என் சிறுமையை பார்த்தருளும். ஹalleluya ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:50 சொன்னது போல என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும், உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்னைக்கும் இருக்கிற இந்த நாட்களில அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்தும், அவருடைய வசனம் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஹalleluya யோசேப்பு சொன்னது போல நான் சிறுமைப்பட்டு இருக்கிற தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார். ஹalleluya எப்படிப்பட்ட சிறுமையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஸ்தோத்திர நெருக்கமா இருந்தாலும், பாடுகளா இருந்தாலும் நம்ம ஹalleluya கலங்கிட தேவையில்லை. அதன் மத்தியில ஆண்டவர் நம்மை பழுக பண்ண அவர் போதுமானவர் இருக்கிறார். ஹalleluya கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே இந்த மாதத்துல ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளில் ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களும் சிறுமைப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அதன் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே ஆண்டவரே சங்கீதம் 90:15 சொல்லது போல நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியாக
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சாமி. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்களை நீர் நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பழுக பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை பெருக்கத்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.